Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Instagramல quiet mode எப்படி enable பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். First இந்த quiet mode enable பண்றதுனால என்ன யூஸ்னு பார்க்கலாம். இந்த quiet mode enable பண்றதுனால Instagramல வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனை குறிப்பிட்ட டைம் வரைக்கும் ஸ்டாப் பண்ணி வச்சுக்க முடியும். அந்த டைம் வரைக்கும் உங்களுக்கு Instagramல இருந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வராது. நம்ம ஏதாவது வேலையில் பிஸியாக இருக்கும்போது நம்ம வேலை முடிகிற வரைக்கும் இந்த குவைட் மோட் ஆன் பண்ணி வைக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பும் இருக்காது. ஓகே, இந்த குவைட் மோடை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதோட ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மொபைலில் இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணதும் இந்த பேஜில் பாட்டத்தில் ப்ரொஃபைல் ஐக்கான் ஷோ ஆகும். அதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் பேஜில் டாப்பில் 3 லைன் ஷோ ஆகும் பாருங்க. அதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணதும் இந்த பேஜில் குவைட் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் குவைட் மோடு டிசேபிளாக இருக்குது. அதை எனேபிள் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதில் டர்ன் ஆன் ஆட்டோமேட்டிக்கலின்னு இருக்கும். இதில் ஃப்ரம் அண்ட் டு கொடுத்துருப்பாங்க. இதில் டைமிங் எதுலேருந்து எது வரைக்கும் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். டைமிங் கொடுக்கும்போது 12 hours வரைக்கும் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதுக்கு மேலே கொடுக்க முடியாது. நான் இதில் ஒரு டைம் செட் பண்ணுறேன். நான் செட் பண்ணுற அந்த டைம் வரைக்கும் இன்ஸ்டாகிராம்லேருந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் எனக்கு வராது. இந்த குவைட் மோடை ஆஃப் பண்ணணும்னா இதை எனேபிள்லேருந்து டிசேபிள் பண்ணலாம். டிசேபிள் பண்ணதும் 2 ஆப்ஷன் வரும். ஸ்கிப் ஃபார் நவ், டர்ன் ஆஃப் குவைட் மோட். இதில் செகண்ட் இருக்கக்கூடிய டர்ன் ஆஃப் குவைட் மோட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணதும் குவைட் மோட் ஆஃப் ஆயிரும். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.